ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான சால மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு சால மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீன் வறுவல் மசாலா, தென் வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் பொடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதில் நான் கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ண போகிறேன். புளி கரைசல் பாருங்கள், தண்ணி எவ்வளோ கம்மியாக வச்சுருக்கேன்னு. நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும், ஏன்னா 1/2 கிலோ அளவுக்கு தான் மீன் எடுத்திருக்கோம். இந்த அளவுக்கு நீங்கள் அந்த புளி கரைசலை ஆட் பண்ணிக்கணும். சால மீனுக்கு எப்போவுமே புளி கரைசல் ஊற்றி நம்ம வறுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்னா நல்லா அது ஊறிடும். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசைக்கல்லில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணுறேன். தோசைக்கல்லில் மட்டும் சூடு பண்ணக்கூடாது, அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெயும் நல்லா சூடு பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நான் 3 கருவேப்பிலை கொத்து எடுத்திருக்கேன். இது நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற மீனை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போடுறோம். இதுக்கப்புறமா நீங்கள் வறுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தூரமாக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா பிரட்டி விடும்போது நம்மளுக்கு ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று படாமல் நல்லா நம்மளுக்கு ஃப்ரையாயும் கிடைக்கும், மசாலா எங்கேயும் ஒட்டாமலும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு பக்கம் வேக வச்சுட்டு இன்னொரு பக்கமும் வேக வைக்கணும். இந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் பிரட்டி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா சுவையான மீன் வறுவல் ரெடி.